தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக தற்போது 4 பேரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த பெயர்களில் உள்ளவர்களிடம் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தற்போது 4 பேரிடம் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நெல்லை மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி. விவரங்களை பதிவு செய்யலாம். யார் யாரிடம் விசாரணை நடக்கிறது? நிச்சயமாக கடந்த 4ஆம் தேதி அவர் திருநெல்வேலியினுடைய கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்த ஜெயக்குமார் மர்மமான முறையில் உயிரிழந்தார். அவருடைய உடல் அவர் வீட்டின் அருகே இருக்கக்கூடிய தோட்டத்திலேயே கைப்பற்றப்பட்டது. உடற்கூறு பரிசோதனைக்கு பிறகு நேற்று அவங்களுடைய கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. இந்த நிலையில திருநெல்வேலி அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய சிலம்பரசன் 7 தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டை நடத்தி வந்தார். இந்த 7 தனிப்படைகள்ங்கிறது 8 தனிப்படைகளாக மாற்றி அமைக்கப்பட்டது. தென்மண்டல ஐஜி தலைமையிலும் ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டதாக கூறப்பட்டது. மொத்தமாக 8 தனிப்படைகளும் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த ஏற்கனவே 2 கடிதங்கள் அவர் எழுதியதாக வெளிவந்த நிலையில முதலாவது கடிதத்தில் இருக்கக்கூடிய பெயர்களில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரிடமும் விசாரணை நடத்தப்படும் என காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில தனியார் பள்ளியினுடைய தாளாளராக இருக்கக்கூடிய ஜெய்கர் அவருக்கு அந்த பள்ளி கட்டடத்தை கட்டிய வகையில 30 லட்சம் ரூபாய் பணம் தர வேண்டும், அந்த பணத்தை பெற வேண்டும் என்ற கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் தொழிலதிபர் ஜெயஸ்ராஜா, முன்னாள் அரசு ஊழியராக இருக்கக்கூடிய புத்தலிங்கம் ஆகியோரிடம் அந்த விசாரணை அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. இவர்கள் அனைவரும் அந்த கடிதத்திலேயே இவர்கள் அனைவருடைய தொலைபேசி எண்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டால் காவல்துறையினர் தங்களிடம் விசாரணை நடத்தியதை அவர்கள் உறுதி கூறுகிறார்கள். அதை அவர்கள் கன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த அடிப்படையில அவர்கள் காவல்துறை விசாரணை நடத்திய தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் எங்கேயும் செல்லக்கூடாது என்கிற தகவலையும் சொல்லியிருப்பதாக தெரிகிறது. காவல்துறை எந்த நேரம் வேண்டுமானாலும் மீண்டுமாக அவரிடம் சென்று விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினரிடம் விசாரணை நடத்தப் போவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அவரிடம் விசாரணை, அதாவது ரூபி மனோகரிடம் விசாரணை நடத்தப் போவதாக தகவல் வெளியாகிக்கூடிய நிலையில் அதை உறுதிப்படுத்த முடியாத நிலை இருக்கிறது. மற்ற நபர்கள் உள்ளூரிலேயே இருக்கிறார்கள். அவர்களிடம் விசாரணை அப்படிங்கிறது நடைபெற்று இருக்கிறது. அவர்கள் வெளியே செல்லக்கூடாது அப்படிங்கிற தகவலையும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அவர்களை எழுத்துப்பூர்வமாக அவர்களுக்கும் ஜெயக்குமாருக்கும் உள்ள தொடர்பு குறித்து விரிவான அறிக்கை பெறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விசாரணை அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. பாலவேல், இதனிடையே அந்த அவர் குடும்பத்துக்கு நெருக்கமான ஒரு மருத்துவரிடமும் விசாரணை அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை அப்படிங்கிறது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. பல்வேறு கோணங்கள் விசாரணை நடைபெற்று வருகிறது. பாலவேல், நன்றி சிவமணி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.